குற்றவாளிகளுக்கு இரவுனா ரொம்ப பிடிக்கும். இரவு வந்து குற்றங்கள் செய்வதற்கான ஒரு பாதுகாப்பான ஒரு நேரங்கிறது எதுனா, குற்றங்கள் செய்வதற்கு பாதுகாப்பான நேரங்கிறது இரவு தான். இப்போ வந்து திருடுறவங்க, கொள்ளையடிக்கிறவங்களுக்கு இருட்டுனா ரொம்ப பிடிக்கும். அவங்க பகலில் ரொம்ப நல்லா தூங்குவாங்க. பகலில் முழிச்சிருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. இரவில் முழிச்சிருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும். அதே சாதாரண மக்கள் பார்த்திங்கன்னா, திருட்டு, இந்த மாதிரி கொள்ளை, இது போன்ற செயல்களில் ஈடுபட மாட்டாங்க தானே. அவங்களுக்கு வந்து பகலில் வந்து முழிச்சிருக்க மாட்டாங்க. பகலில் வந்து நல்லா தூங்க மாட்டாங்க. இரவில் தான் தூங்குவாங்க அப்படிங்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதே மாதிரி சில பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா, நைட்டு முழிச்சிருப்பாங்க, பகலில் தூங்கிட்டு கிடப்பாங்க. பகலில் சோம்பேறியாக இருப்பாங்க, ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்குவாங்க. காலையில் நைட்டு ரொம்ப நேரம் வரைக்கும் முழிச்சிருப்பாங்க. அது வந்து என்னவாகுன்னா, ஒரு குற்ற மனப்பான்மைக்கு வழிவகுத்து விடும். குற்றங்கள் செய்வதற்கு ஆர்வம் ஏற்படும். நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருக்கிறது, ஆனால் பகலில் எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கிறது. இது வந்து ஒரு குற்றங்கள் செய்கிற மனப்பான்மையிலேருந்து தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து சுய இன்பம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து நைட்டு முழிச்சிருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதே பகலில் தூங்கிட்டு இருப்பாங்க. பகலில் மக்களை பார்ப்பதற்கு அவர்கள் வந்து ஒரு திருடர்களாக மாறிவிடுவார்கள், ஒரு குற்றவாளிகளாக தன்னை உணர்வார்கள். ஒரு குற்ற உணர்ச்சியோடு இப்போ சுய இன்பம் பண்ணால் முடிவில் என்ன வரும், ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும். அப்போ ஒரு குற்றம் செய்த ஒரு உணர்ச்சி ஏற்படும். அது ஒரு குற்றம் தான், அடிப்படையான குற்றம், நமக்கு எதிராக நாமே செய்து கொள்கிற ஒரு குற்றம். அப்படி இருக்கும்போது அது ஒரு குற்றவாளி தான், அடிப்படையான ஒரு குற்றவாளி. தனக்கு எதிராக குற்றங்கள் செய்கிற ஒரு மனப்பான்மையை அது கொடுக்கும். அப்படிங்கிறனால அவங்களுக்கு, இந்த சுயநலம் செய்கிறவங்களுக்கு இரவு விழித்து கொண்டிருப்பார்கள், பகலில் தூங்குவார்கள். பகலில் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, இரவில் வந்து நல்லா முழிச்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரி இது ஒரு குற்ற மனப்பான்மை, குற்றவாளிகளின் மனப்பான்மை. குற்றவாளிகள் வந்து அவங்களுக்கு இரவு ரொம்ப பிடிக்கும், பகல் என்பது பிடிக்காது. பகலில் வந்து மக்களை பார்ப்பதற்கு பயப்படுவாங்க. திருடர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, மக்களை பார்த்தா பயப்படுவாங்க தானே, நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோ. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, திருடர்கள் தூங்குவாங்க. பகல் நேரத்தை கிடப்பதற்காக தூங்கிடுவாங்க. அப்போ பொதுமக்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுமக்களை பார்க்கும்போது அவங்களுக்கு பயம் ஏற்படாது. அந்த பயத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, குற்றவாளிகள் என்ன பண்ணுவாங்கனாக்கா தூங்கிடுவாங்க. பொதுமக்கள் வந்து பார்க்கும்போது இவர்களுக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா, பொதுமக்கள் நம்மளை வந்து குற்றவாளிகளாக பார்க்கிறார்கள் அப்படிங்கிற அந்த அச்சம் வந்து இந்த குற்றவாளிகளுக்கு இருப்பதால், குற்றவாளிகள் என்ன பண்ணுறோம், பொதுமக்களை வந்து பார்க்குறதுக்கே அவங்களுக்கு பிடிக்காது. பொதுமக்களை பார்த்தா வெறுப்பு வரும், பயம் வரும். அதனால் அதுலேருந்துலாம் தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கனாக்கா, பகலில் தூங்கிடுவாங்க, இரவில் விழித்து கொண்டு இருப்பார்கள். இரவில் எல்லோரும் தூங்கிடுவாங்க, பொதுமக்கள்லாம் தூங்கிடுவாங்க, இவங்க முழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு தைரியத்தை தரும். அப்போ இரவை பார்த்து பொதுமக்கள்லாம் பயப்படுவாங்க, இவங்க பயப்பட மாட்டாங்க, இந்த குற்றவாளிகள் பயப்பட மாட்டாங்க. ஆனால் அதே குற்றவாளிகள் பகலை பார்த்து பயப்படுவார்கள், வெளிச்சத்தை பார்த்து பயப்படுவாங்க. ஆனால் வந்து பொதுமக்கள் வந்து வெளிச்சத்தை பார்த்து பயப்பட மாட்டாங்க, இருட்டை பார்த்து தான் பயப்படுவாங்க. குற்றவாளிகள் என்ன பண்ணுவாங்க, இருட்டை பார்த்து பயப்பட மாட்டாங்க, வெளிச்சத்தை பார்த்து பயப்படுவாங்க. இருட்டில் தான் அவங்க குற்றங்கள் செய்வதற்காக புறப்படுவார்கள். இன்றைக்கி நைட்டு எங்கே திருடலாம், இன்றைக்கி நைட்டு நம்ம எங்கே போய் கொள்ளையடிக்கலாம், இன்றைக்கி நைட்டு நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரவை தான் குற்றங்கள் செய்வதற்கான ஏற்ற இடமாக, பாதுகாப்பான இடமாக குற்றவாளிகள் கருதுவார்கள். அதனால் வந்து குற்றங்கள் செய்யலை, அது மாதிரி இந்த பசங்க, சின்ன பசங்க யாராவது, இளம் வயதினர் யாராவது, அல்லது யாராக இருந்தாலும் சரி, இரவு ரொம்ப நேரம் முழிச்சிருக்காங்கனாலே அவங்களுக்கு அந்த ஒரு குற்ற மனப்பான்மை வந்துவிடும். அவர்களுக்கு ஒரு குற்றவாளிகளுக்கான மனப்பான்மை இருக்கிறது என்று அதன் பொருள். அதனால் நம்ம என்ன பண்ணணும், குழந்தைகளை வளர்க்கும்போது குற்றங்கள் செய்வதில் உள்ள மோகம் வந்துவிடும். அது மாதிரி இரவு ரொம்ப நேரம் முழிச்சிருந்தால் குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற மோகம் வந்துவிடும். வன்முறை உணர்ச்சி அதெல்லாம் இருக்குது அப்படின்னா இரவு ரொம்ப நேரம் முழிச்சிருப்பாங்க, பகலில் தூங்குவாங்க. பகலில் மக்களை பார்க்குறக்கே அவங்களுக்கு பிடிக்காது, வெளிச்சத்தை பார்க்குறக்கே பிடிக்காது. அதனால் குழந்தைகளுக்கு வந்து குற்றங்கள் மீது அவர்களுக்கு மோகமே வரக்கூடாது, ஆர்வமே வரக்கூடாது அப்படின்னா இரவு சீக்கிரமாக தூங்க வச்சுருங்க. இரவு ரொம்ப நேரம் விழித்திருக்க அனுமதிக்காதீர்கள். இரவு சீக்கிரமாக 8 மணிக்கு 9 மணிக்கே தூங்க வச்சுருங்க. 8 மணிக்கு தூங்க வச்சாலும் ரொம்ப நல்லது தான். அதிகாலையில் விழித்து கொள்ள ஏற்பாடு, ஒரு 5 மணிக்கு 4 மணிக்கெலாம் எழுப்பி விட்டுரு, அவங்களே எழும்பிடுவாங்க. இரவு 9 மணிக்கு 8 மணிக்கெலாம் தூங்க வச்சிட்டிங்கன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற மோகமே வராது. ஏன்னா இரவு வந்து அவங்க தூங்கிடுறாங்க. இரவு வந்துட்டாலே தூக்கம் வந்துடணும். இரவில் விழித்திருக்க வேண்டும் என்கிற எண்ணமே அவர்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா இரவில் விழித்திருப்பவர்கள், குற்றங்கள் செய்பவர்களுக்கு தான் இரவில் விழித்திருக்க வேண்டும் என்கிற ஆர்வம் வரும். மனுஷங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. மனுஷங்களை பார்த்தா அவங்களுக்கு கோபம் வரும், வெறுப்பு வரும். இரவில் வந்து யாருமே முழிச்சிருக்க மாட்டாங்க, மனுஷங்களை, பொதுமக்களெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் வெறுப்பு ஏற்படாமல் இருக்க அவர்கள் இரவில் விழித்திருப்பார்கள்,
பகலில் இந்த மக்களை பார்த்தாலே, இந்த மக்களோட வாழ்க்கையை பார்த்தாலே அவங்களுக்கு கடுப்பு தான் வரும். இந்த குற்றவாளிகளுக்கு, திருடர்களுக்கு இந்த மக்களோட வாழ்க்கையை பார்த்தா கடுப்பு தான் வரும், எரிச்சலாக இருக்கும், பயமாக வேறு இருக்கும். அதனால் அந்த குற்றவாளிகள் என்ன பண்ணுவாங்க, திருடர்கள்லாம் போய் தூங்கிடுவாங்க பகலில். அதனால் குழந்தைகளை குற்றவாளிகளாக ஆக விடக்கூடாது. அப்படின்னா இரவு சீக்கிரமே படுத்து தூங்க வச்சுருங்க. இரவு 8 மணிக்கு ரொம்ப நல்லது. 8 மணிக்கு தூங்க வச்சுட்டாக்கா, அதே 8 மணி நேரம் தூங்குறாங்க. 8 மணிக்கு தூங்க ஆரம்பித்து அடுத்த 8 மணி நேரம் 4 மணி 5 மணி வரைக்கும் 5 மணிக்கு இயல்பாகவே எழுந்திரிச்சிருவாங்க. ஏன்னா 8 மணிக்கு தூங்குனாக்கா, இரவு 8 மணிக்கு தூங்குனா ஒரு 9 மணி நேரம் தூங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் 5 மணி ஆகிடும். அப்போது 9 மணி நேரம் தூக்கம் போதாதா சின்ன குழந்தைகளுக்கெல்லாம்? அப்போது இரவும் அவங்க விழித்திருக்க மாட்டாங்க, இரவு முழிச்சிருக்க மாட்டாங்க, நல்லா தூங்குவாங்க. பகலில் நல்லா முழிச்சிருப்பாங்க, பகலில் தூங்கணுங்கிற எண்ணமும் வராது. அப்போ அவர்களுக்கு அந்த குற்றவாளிகளாக ஆக வேண்டும் என்கிற ஆர்வமே வராது, குற்றங்கள் மீது அவர்களுக்கு மோகமே வராது. இரவு தூங்கிவிட்டால் இரவு பொழுதில் நீங்கள் உழைக்க கற்றுக்கொள்ளாதீர்கள். இரவு பொழுதில் இருட்டில் வேலை செய்யணும்னு நினைக்காதீங்க, இருட்டில் முழிச்சிருக்கணும்னு நினைக்காதீங்க. இருட்டுன்னா உங்களுக்கு தூக்கம்தான் வரணும், தூங்கிடணும், சீக்கிரமாக தூங்கிடணும். பெரியவங்கன்னா ஒரு 9 மணிக்கு தூங்கிடணும், சின்னவங்கன்னா ஒரு 8 மணிக்கே தூங்கிடணும். அப்படி தூங்கினா சின்னவங்களுக்கெல்லாம் நிறைய நேரம் தூக்கம் தேவை, ஒரு 9 மணி நேரமாக தூக்கம் தேவை. அப்படின்னா 8 மணிக்கு தூங்கிட்டு 5 மணிக்கு எழுந்திருக்கலாம், இயல்பாகவே எழுந்திரிச்சிருவாங்க. அதுக்கு மேலாம் தூங்க மாட்டாங்க. அப்போ காலையிலேயும் எழுந்திருப்பாங்க, சீக்கிரமாக தூங்கிடுவாங்க. அதிகாலையிலே எழுந்திருக்கிற வழக்கம் இந்த சின்ன பசங்களுக்கு வந்துடும். அது மாதிரி சீக்கிரமாகவும் நைட்டு தூங்கிடுவாங்க. அவங்க குற்றவாளிகளாக ஆக மாட்டாங்க, குற்றவாளிகளாக ஆக வேண்டும் என்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது. பெரியவங்கன்னா ஒரு 9 மணிக்கு படுத்துவீங்களாம். குற்றவாளிகளோட பார்வை எப்படி இருக்குன்னா, பொதுமக்களை பார்க்கும்போது கோபமாக இருக்கும், பயமாக இருக்கும். குற்றவாளிகளுக்கு இப்போ ஒரு கொலை செய்வதே வழக்கமாக உள்ளவர்கள், கொள்ளையடிப்பதே வழக்கமாக உடையவர்கள், திருடுவதையே வழக்கமாக உடையவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த மக்களை பார்த்தா பயமாக இருக்கும். ஏன்னா அவங்க திருடுறது தான் தொழில். அப்படிங்கும்போது யாரை பார்த்தாலும் இவங்களுக்கு பயமாக இருக்கும். நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோ, நம்மளை பிடிச்சிருவாங்களோ. யாராவது ஒருத்தர் சும்மா பார்த்தாலே போதும், அவர் ஏன் நம்மளை சும்மா பார்த்தார், ஒருவேளை அவர் போலீஸாக இருப்பாரோ, மப்டியில் வந்திருப்பாரோ, நம்மளை அவர் சந்தேகப்பட்டாரோ, நம்மளை கண்டுபிடிச்சிட்டாரோ, எதை பார்த்தாலும் இவங்களுக்கு திருடன்னு தோணும். அதனால் பொதுமக்களை யாரை பார்த்தாலும் நம்மளை சந்தேகப்படுற மாதிரியே இந்த திருடர்களுக்கு தோன்றும். இந்த குற்றவாளிகளுக்கு, குற்றம் செய்வதையே தொழிலாக வைத்திருக்கிறவர்களுக்கு பொதுமக்களை பார்த்தா பயம்தான் வரும். அதனாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பகலில் பொதுமக்களை பார்க்குறதுக்கு விரும்ப மாட்டாங்க, பகலில் தூங்கிடுவாங்க. இரவு பொதுமக்கள்லாம் தூங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க முழிச்சிருக்கணுன்னே ஆசைப்படுவாங்க. பெரும்பாலும் முழிச்சிருந்தால் அப்புறம் தான் தொழிலுக்கு கிளம்புவாங்க, திருடுறதுக்கு, கொள்ளையடிக்கிறதுக்கு, எங்கே போய் எதாவது செய்யணும் அப்படிங்கிற அதுக்காகவே அப்போ தான் கிளம்புவாங்க. இரவில் தான் அவர்கள் வாழ்வார்கள், பகலில் தூங்குவார்கள். இது குற்ற மனப்பான்மை, குற்றவாளிகளுக்கான ஒரு இயல்பான மனப்பான்மை. அப்போ நீ குற்றம் செய்வதால் தான் அவர்கள் இரவில் விழிக்கிறார்கள் என்பதில்லை. இரவில் விழித்தாலே குற்றம் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் வந்துவிடும். இரவில் விழித்திருந்து நீங்கள் படம் பார்க்குறது, ரொம்ப நேரம் 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் படம் பார்க்குறது, இந்த மாதிரியான ஒரு வழக்கம் இருக்குல்ல, 1 மணி வரைக்கும் படம் பார்க்குறது, ஊர் சுற்றிட்டு வர்றது, இந்த மாதிரி ஒரு வழக்கம் இருந்துட்டாலே குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் வந்துடும். ஒரு குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற அந்த குற்றங்கள் மீது ஒரு மோகம் வந்துவிடும். அதனால் குழந்தைகளை என்ன பண்ணணுன்னா, 8 மணிக்கே தூங்க வச்சுருங்க. 8 மணிக்கு தூங்கணும்னு ஒரு சட்டமே போடலாம் ஒரு அரசாங்கம். குழந்தைகளை 8 மணிக்கு தூங்க வைத்து விட வேண்டும். அப்போ அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்துருவாங்க. இயல்பாக நீங்களும் எழுப்பி விடலாம், அவங்களாவும் எழுந்துருவாங்க. அவங்களா எந்திக்கலைன்னா நீங்கள் எழுப்பி விட்ருங்க. அதில் ஒரு பாவமும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே 9 மணி நேரம் தூங்கிட்டாங்க. இரவு 8 மணிக்கு படுத்தவங்க அதிகாலை 5 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் தாராளமாக அவங்கள எழுப்பி விட்டு அவங்களுக்கு உதவி செய்யலாம். 9 மணி நேரம் தூங்கிட்டாங்க, அவங்க தூக்கத்தை கெடுப்பதாக அதை நம்ம கருதக்கூடாது. அதிகாலையிலே எழும்புவதற்கு அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோம் என்பதாகத்தான் அதன் பொருள்படும். அது மாதிரி இரவு குழந்தைகளை ரொம்ப நேரம் வரைக்கும் படிக்க வைக்கிறது, அப்புறம் மொபைல் ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது, அதுக்கெல்லாம் அனுமதிக்கவே செய்யாதீங்க. அப்படி அனுமதிச்சிங்கன்னா இரவு விழிக்க கற்றுக்கொண்டால் குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் வந்துவிடும், குற்றங்கள் மீது ஒரு மோகம் வந்துவிடும். குற்றவாளிகளாக எதிர்காலத்தில் மாறுவதற்கு 99% கிடையாது, அது 100% கூட வாய்ப்பு இருக்குது.